மேட்டில் ரொம்ப லெஃப்ட் வராங்க மேடம். லெஃப்ட் வராதிங்கன்னு அந்த மண் தரைக்கு இந்த பக்கமே ரோட்டுக்குள்ளேயே வாங்க. கிராஜுவல் ஆக்சிலேட்டர். இந்த வீடியோ சாருக்கு அனுப்பிச்சுடுங்க. பலாமத்தம் பாலம் அது. போகலாம் மேம், இன்னும் கூட கொஞ்சம் முன்னால் போகலாம். யார் ஹாரன் அடித்தாலும் வலியோட நினைக்க வேணாம். ஏன்னா நம்ம வலி இருந்தால் தான் நம்ம கொடுக்க முடியும். முன்னால் போகிற டூ வீலருடைய டயர் கம்பல்சரி தெரியும் மேடம். அங்கே நான் எல்லாத்தையும் பிரேக் பண்ணுறேன்னா நம்ம ஆக்சிலேட்டர் காலை எடுத்து பிரேக்கில் வச்சுங்க. பிரேக் பண்ணோன்னா இப்போ பக்கத்தில் போகும்போது ரன்னிங் பிரேக். சூப்பர். இந்த மாதிரி வயசானவங்க போகும்போது நம்ம தான் அவங்களுக்கு வழி கொடுத்து சேஃபாக போகணும். இங்கிட்ட பள்ளம் பாருங்க, ஒரு சின்ன குட்டி பள்ளம் தெரியுது, சென்டர் பண்ணிங்க. ரொம்ப லெஃப்ட் வராங்க. ஏன்னா ரெண்டு பேருமே செல்ஃபோனில் பேசிட்டு வராங்க பாருங்க. கவனமே இருக்காது டூ வீலரில் வரும்போது. நடுவில் ஒரு பேரிகார்ட் போட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் அப்படியே லெஃப்ட் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. ஹார்ன் அடிச்சுங்க. இவங்க வேடிக்கை பார்த்துட்டே போகிறாங்க. முன்னால் போகிறவங்க ஒரு ஹாரன். நீங்கள் நல்லா ஓட்டிகிட்டு இருக்கீங்க. அந்த ஒரு சின்ன பயம், முடியாதுன்ற பயமே தான் உங்களுக்கு இது. இந்த மாதிரி ஜங்ஷனில் வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சிலேட்டர் காலை எடுத்துருங்க மேடம். லெஃப்ட் ரைட் அப்சர்வ் பண்ணிட்டு திரும்ப ஆக்சிலேட்டர் ஃப்ரீ ஆயிடுச்சா ஆக்சிலேட்டர் போயிருங்க. கம்ப்ளீட் ரைட் கூட போயிருங்க. சிட்டிக்குள்ளே நான் சொல்லியிருக்கேன், ரைட் சைட் போயிருங்க. இல்லை மேடம், இந்த இடத்துல பேரிகார்டு வராது. ஏன்னா உங்களுக்கு அந்த நம்ம பொன்மேனி ஸ்கூல் போகிறோம் இல்லையா, லெஃப்ட் தான் வண்டி ஃபுல்லாக நிற்பாங்க. நம்ம ரைட் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம். போங்க, ஓவர்டேக் பண்ணிடுவோம். ஆக்சிலேட்டர் மட்டும் கால் எடுங்க, பிரேக் பண்ண வேண்டாம். இப்போ ஆக்சிலேட்டர் கொடுங்க. இந்த பேரிகார்ட் சொன்னீங்களா? ஆக்சிலேட்டர் மட்டும் கால் எடுங்க, ரன்னிங் பிரேக் பண்ணுங்க, முன்னாடி டூ வீலர் அப்சர்வ் பண்ணுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா யாரும் தெரியல, நம்ம சுற்ற நிப்பாட்டுங்க. அந்த அம்மா போய்கிட்டு பாவம். ராங் டேஸ்ன்னு அவங்க வந்தது வந்து போகலாம். ஏன்னா முன்னால் பார்த்தீங்களா, எப்பயுமே நம்ம ஒரு வண்டிக்கு வழி விடுறது பார்த்தீங்களா எப்படி பண்ணோம்னா, நம்ம ரைட் சைடு எந்த வண்டி வர்றாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இருக்கோம் மேம். ரைட் சைடு, நம்ம ரைட் சைட்லேருந்து ஒரு வண்டி உள்ளே வராங்கன்னா அவங்களுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இப்போ அந்த பொண்ணு ட்ரைவ் பண்ணாங்க இல்லையா, அவங்க வந்து நமக்கு தான் வந்து வழி கொடுக்கணும். உள்ள வந்துட்டாங்க, ஃபுல்லா வந்துட்டாங்க. அடுத்த கியர் போட்டுருங்க. ஹாரன் அடிச்சு போயிட்டே இருக்கு. ஏன்னா அந்த இன்னோவா வந்து ஸ்லோ பண்ணிட்டாங்க. இப்போ கம்ப்ளீட் ரைட் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நம்ம மேலே பாலத்தெலாம் ஏறணும். ஒரு பேரிகார்ட் இருக்கு இல்லையா, அப்படியே கொஞ்சமாக சென்ட்ரு. கியர் டவுன் பண்ணுங்க, ரன்னிங் பிரேக் பண்ணுங்க. அவர் பாருங்க இங்கே போயிட்டு இங்கே வர்றாருன்னு. அதான் மதுரையில் வந்து அந்த ஒரு இதே இருக்காது மேடம். கம்ப்ளீட் ரைட் எடுத்துருங்க. ரைட் டூ வீலர்
இதுக்கு தான் நான் சொல்றது, ஸ்டேரிங் திருப்பும் போது லெஃப்ட் திரும்ப லெஃப்ட் பார்க்கணும், ரைட் திரும்ப ரைட் பார்க்கணும். கம்ப்ளீட் ரைட் எடுத்துங்க. அடுத்த கியர் சைன் பண்ணிங்க. ஏன்னா மேடு இல்லையா உங்களுக்கு ஏற்றணும்ல. வந்து நம்ம காலாசல் சிக்னல் கீழே ஓடி போகலாம் மேடம். அது கீழே வந்து இப்போ ஃபுல்லாக ஒன்வே மாதிரி மாற்றிக்கலாம், மேலே தான் போய் ஆகணும் நமக்கு. மெயினாக எங்கள் மேடத்துல இந்த வீடியோ காட்டணும். ஏன்னா அவங்க உங்களுக்கு குருநாதர். சௌமியாவா இப்படியா விட்டாங்க அப்படின்னு நம்ப மாட்டாங்க. சொல்லியிருக்கேன் மேடம் அவங்களை பற்றி, சூப்பராக ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸ்பீடே வராத எங்க அப்படின்னாங்க. நான் அதெல்லாம் இப்போ நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. எல்லாத்துக்குமே பேசிக்ல வந்து அந்த ஒரு பயம் இருக்கதான் மேம் செய்யும். ரோட் ஃபியர் கண்டிப்பா இருக்கும். நம்ம பாத்தீங்களா, இப்ப நம்ம இவ்வளவு நாள் ஓட்டிக்கிட்டே இருக்கும் பாத்தீங்களா, டிரைவ் பண்ண வந்து நமக்கு அந்த ரோட் ஃபியர் கம்ப்ளீட்டா குறைஞ்சிருச்சு. இப்ப இந்த முன்னால ஒரு வண்டி பிரேக் பண்றான்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கால் எடுத்து நீங்க ரன்னிங் பிரேக் பண்றீங்க அந்த டயர் மறைகிறதுனால. நம்ம ஹாரன் அடிச்சா யார் அடிக்கணும்னு சொல்லி லெஃப்ட் சைடு மட்டும் பாருங்க, இல்ல ரைட் பாருங்க. அவர் ரைட் கட் பண்றதுக்கு போறாரு, நீங்க அப்படியே சென்டரா போங்க மேம். கியர் டவுன் பண்ணிங்க. கொஞ்ச நாளைக்கு நீங்க டிராஃபிக் இதுல எல்லாம் வந்து நம்ம ஸ்பீட் பிரேக்கர்ல போற மாதிரி செகண்ட் கியர்ல ஆக்சிலேட்டர் கொடுங்க, கண்ட்ரோல் பண்ணி போங்க. எப்பயுமே சேஃப்டி பார்த்து டிரைவ் பண்ணுங்க, வேகமா போன்னு நினைக்க வேண்டாம். கொஞ்சமா ரைட், கொஞ்சமா ரைட். எக்ஸலன்ட் தான். சிக்னல் பார்க்கணும் மேடம். சிக்னல் ஓப்பனாக இருந்தால் ஆள் வரலையாட்டி சிக்னலில் நின்று தான் போகணும். டிராஃபிக் ரூல்ஸுக்கு கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும் நம்ம. இன்னும் கூட இப்போ டிராஃபிக்கில் நிற்கிறோன்னா இன்னும் முன்னால் போய்க்கலாம், அந்த டயர் மறையிற வரை போய்க்கலாம் மேடம். இது என்ன அழகாக ஓட்டுறீங்களா, இப்படி சுண்டி சுண்டி ஓட்டுறீங்களா, எப்படி அப்படி ஓட்டக்கூடாது சரிங்களா, கிராஜுவலாக போகணும். போகலாம் மேம். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே. எக்ஸலண்ட். இதுதான் ஒரு டிராஃபிக்கில் நம்மளறியா வண்டி நிப்பாட்டிட்டமாகும், பதட்டம் இல்லாமல் பொறுமையாக எடுத்துகிட்டு போங்க. ஆக்சிலேட்டர் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சிக்னல் நின்று வரீங்க இல்லையா நீங்கள், ஆக்சிலேட்டர் ஹெவியாக கொடுக்கலாம், தப்பே கிடையாது, கொடுக்கலாம். மேடு ரன்னிங் பிரேக், லெஃப்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி சுண்டி கொடுக்கக்கூடாது. இது எதனால் அந்த மாதிரி வருதுன்னா, நீங்கள் ஆக்சிலேட்டர் சடனாக எடுக்கக்கூடாது, கிராஜுவலாக மெதுவாக எடுக்கணும். டக்குன்னு எடுக்கும் போது உங்களுக்கு சுண்டி சுண்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். ரன்னிங் பிரேக் செய்யறோம்ல சார், ஆமா அப்ப அந்த மாதிரி இருக்கு சார். ரன்னிங் பிரேக்கை வந்து நீங்க நம்ம அப்போ வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே எடுத்த கிளாஸ் நான் திரும்ப எடுக்கணும், ஸ்மூத்தா வண்டி நிப்பாட்டணும், ஸ்மூத்தா எடுக்கணும். அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டே நம்ம பழகின 2 நாள் நம்ம அந்த கிளாஸ் தான் பழகணும். அந்த ரன்னிங் பிரேக் தான் அந்த நீங்க சொல்றீங்களா கொஞ்சம் ஸ்லோ பண்ணல டிராஃபிக் முன்னாடி சொல்லிட்டு, அப்படி ஸ்லோ பண்ணும்போது தான் நீங்க சொல்ற மாதிரி அந்த சுண்டி வருது. ஏதாவது ஒன் சைடு போயிருங்க. அதே மாதிரி பாலத்தில் எப்பயுமே ஓவர்டேக் பண்ணாதீங்க மேடம். அது பழகிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. பார்க்காத மேடம் போகிறேன் இந்த ஏரியாவுக்குள்ள, மித்த ஸ்டூடெண்ட்டுக்கு நான் கிளாஸ் கொடுப்பேன். அப்போ இந்த வண்டி எனக்கு தெரியும், இந்த வண்டி நம்பரும் தெரியும், எங்கள் வண்டி நீங்கள் ஓவர்டேக் பண்ணி கண்டிப்பாக போவீங்க. ஏன்னா அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்லாம் இன்சிடென்ட் எங்களுக்கு நடந்திருக்கு. இந்த மாதிரி இப்போ ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுத்துருப்போம், அப்படியே முன்னால் வேகமாக வந்து கார் நிற்கும் மேடம். யாரும் பார்த்தா எங்கள் ஸ்டூடெண்டாக இருப்பாங்க. கட்டடிச்சிட்டோம் பார்த்தீங்களா அப்படின்னாங்க. சந்தோஷம் மேடம் அப்படின்னு போயிருக்கேன். சூப்பர். அப்படி போயிட்டே இருங்க. ஹார்ன் அடிச்சு போங்க மேம். எக்ஸலண்ட். இந்த இடம் பார்த்தீங்களா, தீக்கதிர் சிக்னல் வந்து எப்பவுமே லாங் ஹார்ன் நல்லா கொடுங்க. ஏன்னா நிற்கவே மாட்டாங்க, இது உள்ள இருந்துருவாங்க, எல்லா சைட்ல இருந்துருவாங்க.
போறதுலாம் சார் பயம். ஆமா. ரெண்டாவது என்ன ரீசன் மேடம், இந்த கண்ணன்ல இருந்து மேல நல்ல மேடு, ஆக்சிலேட்டர் நல்லா கொடுத்து ஏறவும் பாத்தீங்களா, கொஞ்சம் அந்த இடத்துல ஸ்லோ டவுன் பண்ணணும்னு பண்ண மாட்டாங்க, அதே ஸ்பீட்ல மேல வரன்னு தான் நினைப்பாங்க. அதனால நம்ம தான் வந்து கொஞ்சம் கவனமா வந்துக்கணும். அதே மாதிரி 40 mileage ரவுண்ட் ஆனாவும் அந்த மாதிரி தான். பஸ் ஹார்ன் அடிச்சு அடிச்சு போற, நீங்க போயிட்டே இருங்க, போயிட்டே இருங்க. அந்த பிரேக் மிதிக்கிறீங்க இல்லையா, அது மட்டும் அப்படியே ஸ்மூத்தா மிதிங்க. சடன் பிரேக் மட்டும் தான் நம்ம அந்த மாதிரி பண்ணணும். மேடம் கிரேட் மேடம், செம்மையா ஓட்டிட்டு வரீங்க. நீங்க ஈவினிங் ஹவர்ஸ் வந்து இல்ல ஒரு நைட்டு ஒரு 9 மணிக்கு மேல இல்ல ஒரு 10 மணி சும்மா நம்ம கார் எடுத்து நம்ம 40 mileage ரவுண்டா டர்ன் பண்ணி திரும்ப வந்து நிப்பாட்டிருங்க. பார்க்கிங் தான் உங்களுக்கு நல்லா தெரியும், ஏன்னா அந்த ரோடு உங்களுக்கு நல்லா ஃப்ரீயா இருக்கும். நீங்க தனியா வரதான் வந்து உங்களுக்கு அந்த ஒரு கான்ஃபிடன்ட் வரும். இப்பயுமே வந்து நான் பின்னால உட்காந்துருக்கேன்ற ஒரு தைரியம் உங்களுக்கு இருக்கும். சரி ஏதாச்சும் இன்சிடென்ட் சார் வந்துருவாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஆக்சிலேட்டர் மட்டும் கால் எடுங்க, லெஃப்ட் பார்த்து லெஃப்ட் டர்ன் பண்ணுங்க, கியரோட கிளச் ஃபுல்லா மிதிச்சுங்க, ஹார்ன் அடிங்க. அப்படி நம்ம வீட்டுக்கு போயிருங்க. ரொம்ப ரைட்டர் ஆகிங்க, தின்ட்டுருங்க. நீங்க இந்த வேகத்துல வர நீங்க ரைட்லயே வந்துருங்க மேடம். அதுக்கு பிறகு அந்த பஸ் நிக்குது இல்லையா, எம்எஸ்எஸ், அதை தாண்டி மட்டும் நீங்க லெஃப்ட் எடுத்துங்க. ஆமா, நீங்க இந்த வேகத்துல வர நீங்க ரைட்டே வந்துருங்க போதும். சென்டரா போங்க, சென்டரா போங்க. இங்க பஸ் இருக்குல்ல, அப்ப அந்த பஸ் தாண்டி தான் நம்ம லெஃப்ட் திரும்பணும். இப்ப லெஃப்ட் வாங்க, லெஃப்ட் பார்த்துக்கிட்டே டோர், கார்ல இருந்து ஆள் இறங்கும் போது டோர் க்ளோஸ் பண்ணுவா, அவர் மூவ் பண்றாரு. செகண்ட் கியர்ல போங்க, ஹார்ன் அடிச்சு பரவாயில்ல கொஞ்சமா வண்டி முதல்ல ஸ்ட்ரைட் பண்ணுங்க. சூப்பர் மேம், அருமையான கிளாஸ். லெஃப்ட் பாருங்க, இன்னும் கொஞ்சம் முன்னால திரும்ப ரைட் எடுங்க, கொஞ்சமா ரைட், ரன்னிங் பிரேக், மெதுவாக தரணும். ரைட், கம்ப்ளீட் ரைட் எடுங்க. எக்ஸலண்ட். ரைட் இண்டிகேட்டர் போடுங்க. இங்கிட்ட ஆட்டோ நிற்குது, ஹார்ன் அடிங்க. அவர் அப்சர்வ் பண்ணலை, அவர் டூல இருக்காரு பாருங்க, இங்கே வர இருப்பாருங்க. ரன்னிங் பிரேக் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணுங்க, ஹார்ன் அடிங்க. பாட்டுங்க என்ன பண்றாங்க, அதான் கொஞ்சம் ரைட் எடுங்க. நிப்பாட்டுங்க.